2026 உங்க வீட்டின் ராசி பலன். முதலில் ஃபுட்டிங் பற்றி பார்க்கலாம். புதிய வீடு கட்டும்போது 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5 எந்த ஃபுட்டிங் சைஸ் சரி என முடிவு செய்வது? ஒரு சின்ன கணக்கு இதற்கு பதில் தரும். காலம் போஸ்ட் மீது வரும் எடை வகுத்தல் மண்ணின் எடை தாங்கும் திறன். இதில் வரும் விடைதான் ஃபுட்டிங் ஏரியா. மண்ணின் எடை தாங்கும் திறன் சேஃப் பேரிங் கேபசிட்டி SBC பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மண் வகைகள் தோராயமான SBC மதிப்புகள் பின்வருமாறு. சாஃப்ட் கிளே 100 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். முரும் சாண்டி கிளே 150 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டென்ஸ் சாயில் கிரேவல் 250 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஹார்ட் ராக் 400 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். குறிப்பு: உங்க பிளாட்ல உள்ள மண் எவ்வளவு எடையை தாங்கும்? உண்மையான SBC தெரிந்து கொள்ள சாயில் டெஸ்ட் அவசியம். இப்போ அந்த கணக்க 2 உதாரணத்தோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. காலம் லோட் 1000 கிலோ நியூட்டன். SBC 150 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்றால் ஃபுட்டிங் ஏரியா 6.66 என வரும். ஃபுட்டிங் சைட் 2.58 என கிடைக்கும். சோ 8.5 அடிக்கு 8.5 அடி ஃபுட்டிங் தேவை. எக்ஸாம்பிள் 2. காலம் லோட் 1000 கிலோ நியூட்டன். SBC 250 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்றால் ஃபுட்டிங் ஏரியா 4 மீட்டர் ஸ்கொயர் என வரும். ஃபுட்டிங் சைட் 2 மீட்டர் ஸ்கொயர் என கிடைக்கும். சோ 6.5 அடிக்கு 6.5 அடி ஃபுட்டிங் தேவை. நல்லா கவனிங்க, ஒரே லோட் ஒரே வீடு, ஆனா மண்ணின் SBC மாறினாலே ஃபுட்டிங் சைஸ் கண்டிப்பா மாறும். சாயில் டெஸ்ட் இல்லாமல் ரேண்டம் ஃபுட்டிங் போடுவது ஸ்ட்ரக்சரல் தவறு. ஃபுட்டிங் சைஸ் குறைவாக போனால் கிராக்ஸ், செட்டில்மெண்ட் பிரச்சனை வரும். அதிகமாக போனால் உங்க சேமிப்பு வீணாகும். அதனால தரமான வீடு என்று பேருக்கு சொல்லாமல் உண்மையாவே தரமா வீடு கட்ட இதுபோல விஷயங்களை கவனமா பார்க்கணும். JK குவாலிட்டி ஹோம்ஸ் அதற்கு உறுதுணையா இருக்கும். புவியீர்ப்பு விசை என்பது இயற்கையின் சக்தி. ஏதாவது தவறு இருந்தால் புவி ஈர்ப்பு விசை அதன் வேலையை காட்டிவிடும். அப்போது அதை சரி செய்ய ரிப்பேர் செலவுகள் செய்ய நேரிடும். உங்க வீட்டோட ராசிபலன் நீங்க இந்த கணக்கை எல்லாம் பார்க்காமல் கட்டினால் எப்படி இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சாயில் டெஸ்ட் செய்ய ரொம்ப காசு செலவு ஆகுமோ என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. உங்க பிளாட்டில் ஒரு டெஸ்ட் எடுக்க சுமார் 15,000, 2 டெஸ்ட் எடுக்க 25,000 ஆகலாம். ஆனால் லட்சக்கணக்கான உங்க முதலீடு பாதுகாப்பாக மாறும். நீங்க எவ்வளவு பெரிய பில்டர் அல்லது என்ஜினியரை வைத்து கோடிக்கணக்கில் செலவு செய்து கட்டினாலும் இந்த சாயில் டெஸ்ட் செய்யவில்லை என்றால் ஒன்று உங்கள் வீடு பலவீனமாக இருக்கும், அல்லது அளவுக்கு அதிகமாக பணத்தை வழங்கியிருக்கும். JK குவாலிட்டி ஹோம்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சின்ன பெரிய கம்பெனி உங்க வீட்டை கட்டினாலும் இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதில் மறைக்க ஒன்றுமில்லை. பட்ஜெட் வீடு கட்டும் பலரும் இதை தவிர்த்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. அதற்கு காரணம் பண பற்றாக்குறை என சொல்லலாம். ஆனால் ஆடம்பர வீடு கட்டும் சிலர் கூட இதை செய்ய மறந்தால் உங்க வீட்டின் ராசி பலன் எப்படி இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் அது உங்க பணம், உங்க விருப்பம். ஆனால் உண்மையான தரமான வீடு என்றால் இப்படிதான் ஆரம்பிக்க வேண்டும். அதை யாரும் மாற்றவோ மறைக்கவோ முடியாது. மேலும் இதுபோல ஒவ்வொரு நிலையிலும் தரமாக வீடு கட்ட JK குவாலிட்டி ஹோம்ஸ் உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.